ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜ் கடாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த வெஜ் கடாய் ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ஒரு அட்டகாசமான சைடிஷாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான வெஜ் கடாய் ரெசிபியை எப்படி சுலபமாக செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம இந்த வெஜ் கடாய் ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அதை சேர்த்து இந்த மாதிரி பொன்னிறமாக வர அளவுக்கு இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10லேருந்து 12 முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும், கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கூடவே இஞ்சி பூண்டு விழுது, பட்டர், அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி, வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த சைஸில் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீர் பீசஸ் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம். கூடவே ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம். 2 தக்காளியை எடுத்து இது போல் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே நம்ம வெங்காயம், அதுக்கப்புறம் முந்திரி சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஒரு பவுலில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயத்தை இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் கொடை மிளகாயும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கறி மசாலா, மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இவ்வளோ தான். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு கடாயில் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் பீன்ஸை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதன் பிறகு கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு டைம் இது போல் கலந்து விட்டதுக்கப்புறமா காலிஃப்ளவரை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அது சீக்கிரமாக ஈஸியாக வெந்து வந்துடும். அதனால் சேர்த்ததுக்கப்புறமா மேலே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷான உரிச்ச பச்சை பட்டாணி தான். அதை சேர்த்தோம்னா தான் சீக்கிரமாக ஈஸியாக வெந்து வரும். ஒருவேளை காஞ்ச பட்டாணியாக இருந்தால் நீங்கள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் எடுத்து செய்யுங்க. இப்போ நம்ம கடாயை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் ஃபுல்லாகவே கரிய ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு அரை வேக்காடில் வெந்து வந்திருக்கு. இதுக்கு முழுசாக வேகணும்னு அவசியம் இல்லை, அரை வேக்காடு வெந்தால் போதும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு திரும்பவும் அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நம்ம எண்ணெயிலே இதை வதக்கி விட்டுறலாம். கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது இந்த தக்காளியோட பச்சை வாசனை போயிடணும், அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். கூடவே இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடி வகைகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம், முந்திரி இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெஜ் கடாய்க்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதே இந்த வெங்காயம், முந்திரி சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த விழுது தான். அதனால் இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரை வேக்காட்டில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பன்னீரையும் சேர்த்துக்கலாம். பன்னீரை லாஸ்ட்டாக சேர்த்தாவே போதும், ஏன்னா முன்னாடியே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கொடமிளகாய், வெங்காயம் அதை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. ஒரு அரை டம்ளர் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா இந்த வெஜ் கடாய் வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து கறி மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கஸ்தூரி மேத்தியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுருங்க. ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறம் இது போல் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெஜ் கடாய் ரெசிபி எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.